வெயிட்லெஸ் ஜெர்னி என்னால் சரியாக கண்டினியூ பண்ண முடியல. சரி ஓகே இன்னிலேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 3:30க்கெலாம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணேன். 1.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன். அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை வந்து சாப்பிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டில் வந்து மருந்து கொடுக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே இட்லி, கேசரி, பொங்கல் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாங்க. நான் வேணான்னு சொல்லி எவ்வளோ கேட்கல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டேன். அது வந்து சாப்பிடும்போது ஒரு 11 மணி இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சரி அது சாப்பிட்டதுனால லஞ்ச் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம்னு ஒரு கொய்யாப்பழம் 2-3 அரநெல்லிக்காய் சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க. அதுக்காக போயிருந்தோம். ஸ்கூல் அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லிவிட்டு அதோட கேசரி எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல், கேசரி, சக்கரை பொங்கல், வடை, சுண்டல் இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டயட் இப்படியே தான் போணுச்சு. இன்றைக்கி வந்து டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா